அனைவருக்கும் வணக்கம். இங்கிலீஷில் பேசணும் தமிழில் பேசணும் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு. எப்படி பேசினாலும் நாங்கள் செய்ய போகிறதில்ல. ஓகே, உங்களோட பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து நீங்கள் அனைவரும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்லேயே வந்திருக்கிறதா சொன்னாங்க. அட்லீஸ்ட் நீங்கள்லாம் என்ன ஆக்சுவலாக நீங்கள் பண்ணுறீங்க? உங்களுடைய தொழில் சார்ந்து அவங்க அவங்க பதில் என்ன என்ன I own a business. Okay. So, self-help group, ladies are self-help. Adhuleyum there are entrepreneurs. So, I am an entrepreneur by myself. I own a software business with a small office in US and Coimbatore. Very good. I've come to party to support the nation. So that everybody, when you take personality development classes, you feel that you are building the pillars of India. Similarly, to build the pillars of India, we work in the party. We do party as a platform. On the platform, to narrow it down, we have started working for Vanadiyaka with the Kovai Makkal Sevai Mayam. So, which in turn gives us more area, more avenues to work on. So, அந்த இதில் இவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க. நிறைய பேர் they are into business. Some people are into self-help groups. எப்படி உங்கள் இன்ட்ரடக்ஷன் நன்றி. உங்கள் பேர் சார்? ராமநாத ராஜேந்திரன். ராமநாத ராஜேந்திரன். So, I'm the founder and CEO of Spartan Solutions. வெரி குட். ஸ்பார்டன்ற பேர் எங்கேருந்து வந்தது தெரியுமா உங்களுக்கு? Spartan, SPOT. SPOT. Spartan. ஓ, ஸ்பாட் ஆன். என் காலில் ஸ்பார்டன் வந்தது. ஏன்னா ஸ்பார்டன்றது ஒரு not the 300 நம்ம ரெண்டு பேரும் Spartan Solutions was very famous in 2003-4 in UK. Oh, okay. So I grabbed the name from that because I was doing business in UK that time. You are spot on that name. Yeah. Good. நம்ம எல்லாருமே வியாபாரம் பண்ணுறது அவர் நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி நண்பர் சகோதரர் எப்படி எடுத்தாலும் ஃபைனலாக எதுக்காக நம்ம வியாபாரம் பண்ணுறோம்? டு மேக் மணி, டு ஏர்ன் அ லைஃப். அப்புறம் இன்ட்ராக்டிவாக பேசலாம் இல்லையா? ஏன்னா ஆக்சுவலாக என்னை வந்து ஒரு இன்ட்ரடக்ஷனில் பர்சனாலிட்டி இது நான் என்னோடது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபஷன் சைடில் பார்த்தீங்கன்னா மோர் லைக் அ பிஸ்னஸ் கன்சல்டன்ட். வி ஒர்க் பேன் ஏஷியா சி செயின் கன்சல்டிங்னு ஒரு நிறுவனம். ஒரு மெக்கன்சி எல்லாம் இன்டர்நேஷ்னலாக இருக்கிற மாதிரி இந்தியா லெவலில் நாங்கள் இருக்கோம். பல கம்பெனிஸுடைய முன்னேற்றத்திற்கு நான் பே பண்ணி என்னோடய சர்வீஸ் அவைல் பண்ணால் அது வேறு ரேஞ்சு. இங்கே வந்து பியூர்லி ஒரு சமுதாய சேவை. நீங்கள் சொன்ன இன்னொரு பாயிண்டில் நான் பெரிய லெவலில் கனெக்ட் ஆகியிருக்கேன். இது முதல்ல ஒரு சின்ன பீடிகைன்னு வச்சுக்கோங்க. 2014 பல வருடத்தினுடைய தாக்கத்தின் மூலமாக எலெக்ஷன் அப்போ தான் நடந்து முடியுது. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரல. யார் வரப்போகிறாங்கன்றது அப்போ யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் நடந்தவங்க எல்லாருக்குமே தெரியும். 15 மார்ச் 2014 நீங்கள் போய் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இருக்கும். க்ளோரியஸ் இந்தியான்ற ஒரு கான்செப்ட் எடுத்து இந்தியா எப்படி உலகத்தில் ஒரு முதல் எப்படி ஒரு வீக்ஷித் பாரத் 2047 பிரதமர் வச்சிருக்காரோ அதே மாதிரி எப்படி இந்தியா ஒரு சூப்பர் பவர் ஆகணுன்றதை பற்றி என்னுடைய சிந்தனைகள் தாக்கங்கள் ஒரு 16 வீடியோவாக நான் இப்போ போட்டிருக்கேன். அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேடி பார்த்தீங்கன்னா கிடையாது, சேனல் இருக்குது. அதெல்லாம் அது இல்லாமல் அதனுடைய தாக்கமாக இன்னும் பல விஷயங்கள் பண்ணியிருக்கேன். இது பல ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பிஎம்ஓக்கெலாம் போய் சேர்ந்துருக்கு. சில விஷயங்கள் இன்டைரக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு காமன் கனெக்டுக்கு. எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் தியான மையம் என்னுடைய இன்னொரு சோஷியல் ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் ஆரம்பித்து முர்முலேருந்து எல்லாரும் இன்னி வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் நினைக்கிறீங்க எல்லாரும் எங்களுடைய வேர்ல்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் கானா சாந்திவனம்னு ஹைதராபாத் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட 100 வருடங்களாக எங்களுக்கும் உங்களுடைய ஒரு முக்கியமான இயக்கமான ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு பெரிய கனெக்ஷன். அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் இப்போ 100 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கு இல்லையா? இதே மாதிரி எங்களுடைய அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்ன்றது கிட்டத்தட்ட 110 வருஷமாக உலகளாவி மக்களுடைய உள் மாறுதலுக்காக நாங்கள் சைலண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து எப்படி ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ஒரு காமன் ஐடியாலஜி தெரியும். நான் ஒரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டியை சேர்ந்த ஆள் இல்லை. ஏன்னா எனக்கு எல்லா பார்ட்டியிலும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, மினிஸ்டருக்கு தெரியும். ரைட் ஃப்ரம் உங்களுடைய முன்னாடி பிஜேபி பிரசிடெண்ட் திரு அண்ணாமலை வரைக்கும் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான்.
இருந்தாலும் எதற்காகனா இது வந்து ஒரு நேஷனுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக தான் இந்த விஷயங்கள் ஷேர் பண்ணுறோம். முக்கியமாக இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்ன்றது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல விஷயங்களை வேற மாதிரி பார்த்து டீல் பண்ணி அதன் மூலமாக சில தீர்வுகளையும் சில விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். அதை நான் கடைசியில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் முதல்ல கேட்ட கேள்வி நம்மளுடைய சகோதரி, உங்கள் பேருங்க? உட்காந்து பேசுங்க. சௌமியா அவர்கள் சொன்னாங்க பணம் சம்பாதிப்பதற்குன்னு சொன்னாங்க. தப்பு இல்லை, அதுக்கப்புறம் வருவோம். வேற யாராவது வியாபாரம் செய்வதற்கான நோக்கங்கள் என்ன? உங்களுக்கா மற்றவங்களுக்கா? டு அதர்ஸ். ஓகே. பீப்புள் ஃபுல்ஃபில் அவர் கமிட்மெண்ட். யாருக்கு? நம்மளுக்கே தான். நானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என் ஒய்ஃபும் வரல. ஐ மீ மை செல்ஃப்னு சொல்லுவாங்க. நம்ம உலகத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அநேகமாக உலகம் என்னை சுற்றி தான் சுழலுது இல்லையா? இந்த உண்மையில் ஒத்துக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? நிறைய பேர் வந்து ஒத்துப்பாங்க, ஆனால் நான் என்னங்க ஒத்துக்க, ஊரில் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. உலகத்தில் ரொம்ப முக்கியமான ஆள் யாருங்க? பாரத பிரதமராக இருக்கட்டும், யூஎஸ் பிரசிடென்ட் என்ன அட்வைஸ் கேட்டு தான் உலகத்தை நடத்தணும். கரெக்டாக? அப்படி தான் நீங்களே நினைக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும். ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ ஸ்கூலில் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு கட்டுரை போட்டியில் நான் வின் பண்ணேன். அதில் தலைப்பு என்ன தெரியுமா? நீ அடுத்த பிரதமரானால் என்ன செய்வாய்? 7ஆம் கிளாஸ் படிக்கிறவன் என்ன வயசு இருக்கும்? 12 வயசுன்னு வச்சு. நான் ஒரு பெரிய விஷ்லிஸ்ட் எழுதினேன். இதை மாற்றிடுவேன், வில்ல வளைச்சிடுவேன், வானத்தை அது பண்ணிவிடுவேன், இது பண்ணிவிடுவேன். இனி வரைக்கும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. இதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே உலகத்தை எப்படி மாற்றணும், உலகத்தை எப்படி செய்யணும், இது ஒரு பெரிய ஒரு கதை இருக்குது. நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஒரு ஜென் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென் ஸ்டோரியில் ஒருத்தன் என்ன மாதிரி ஒரு இளைஞனாக, இப்போ இளைஞன் இல்லை, கண்டிப்பாக பார்த்ததில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த இளைஞனாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உலகத்தை மாற்றலான்னு கிளம்பினானா. ஒரு 40 வயசு ஆச்சு, பார்க்குறான் உலகெல்லாம் மாறுற மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் நம்ம நாட்டையாவது மாற்றுவோம். 50 வயசு ஆச்சு, நாடு மாறல. அப்புறம் பார்த்தலாம், அட்லீஸ்ட் நம்ம மாநிலத்தை மாற்றலாம். 60 வயசு மாநிலம் மாறல. 70 வயசு ஆச்சு, என் தெருவை மாற்றலாம். இல்லை 80 வயசில் அவன் குரு வந்து சொன்னான், டே அறிவு இல்லை, முதல்ல ஒன்றை மாற்றி தொலை. ஒன்றை நீ மாற்றிருந்தானா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. உலகத்தில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை உங்கள்கிட்ட என்ன மாறுதல் இருக்கோ அதுதான். நான் அழகாக பல இடங்களில் லீடர்ஷிப் ப்ரோக்ராமில் சொல்கிறது உண்டு. ஒரு அழகான 30 வயசு பொண்ணோட ஒரு ஃபோட்டோவை ஒரு 3 வயசு பையன்கிட்ட கொடுத்தா அது என்னவா பார்க்கும்? ஓ, எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க. ஒரு 10-15 வயசு கொடுத்தானா, ஓ, நம்ம சிஸ்டர் மாதிரி இருக்காங்க. ஒரு 20-25 வயசு பையன்கிட்ட கொடுத்தா அழகா பாட்டியா, ஏம்மா இவங்களை கல்யாணம் பண்ணிட்டா எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல, எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஒரு 40 வயசு போகும்போது ஐயோ நம்ம பொண்ணுக்கு இது மாதிரி இருக்குது, கல்யாணம் பண்ணி வைக்கணும். 60 வயசு வரும்போது என்ன இது பொறுப்பு இல்லாமல் இப்படிலாம் போஸ்ட் கொடுத்துருக்கு, உலகம் எப்படி இருக்கு பாரு. அதே ஃபோட்டோ பார்க்குற விதம் மாறுது. எது மாறி இருக்கு? உள்ள மாறி இருக்கு. இந்த மாறுதலை நீங்கள் சின்ன வயசில் எவ்வளோ வேகமாக கொண்டு வருவீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பெட்டராக இருக்குன்ற ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது தான் எங்களுடைய ஆற்றல் பயிற்சியோட மையக்கருத்து. அதுக்கப்புறம் வர அவங்க சொன்னாங்க பணம், நீங்கள் சொன்னீங்க என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, இவங்க சொன்னது மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி சொன்னீங்க. நீங்கள் வந்து கமிட்மெண்ட் யாருக்கு இன்னும் சொல்லலை. வேற யாருக்கா ஏதாவது இருக்கா? எதற்காக தொழில் பண்ணுறோம்? இப்படிலாம் இன்னும் போய் சொல்லிட்டு இருக்கீங்களா? இது எனக்கு இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்மளுடைய ராமநாதன் மகேந்திரன் என்ன சொன்னீங்க? ராமநாதன் ராஜேந்திரன். அது கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மள அசோசியேட்டிவ் மெமரி கிரியேட் பண்ணோன்னா இந்த பக்கம் ராமநாதன் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் ராஜா வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஸ்கூலில் நாங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயம். நீங்கள் எதோ சொல்ல வந்தீங்க போல. ஏங்க ஒரு பிஸ்னஸ் மேன் தானேங்க அவரு. இது நான் பாலிடிக்ஸ்லாம் பேசல, ஆனால் இன்னைக்கு அரசியலே எப்படி நடக்குது பல இடங்கள்ல. கரெக்டு தானே? அதனால அது விட்டுரும். வேற யாராவது வேற கருத்துக்கள் வச்சிருக்கீங்களாமா? யாரா இருந்தாலும் பேசலாம். வியாபாரம் எதுக்காக செய்யணும்? எதுக்காக தெரிஞ்சு, அதாவது போற இடம் தெரிஞ்சினாதான் போற பாதையை வகுக்க முடியும் இல்லையா? உங்களுக்கு போற இடம் தெரியலன்னு எப்படி போற பாதையை வகுக்க முடியும்? இப்போ நான் ரோட்ல இறங்கி இந்த ரோடு எங்க போகுதுன்னு கேட்டா என்ன முதல்ல அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? நான் எங்க போனா உங்களுக்கு என்ன, ரோடு எங்க போகுதுன்னு தானே கேட்டேன். அப்படிதானே பதில் சொல்லணும். அப்படின்னா நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெளிவு இருக்கணும் இல்லையா? நீங்க தொழில் செய்றீங்க, 10 லட்சம் டர்னோவரோ 10 கோடியோ, இல்லை அம்பானி அதானி எலான் மஸ்க் மாதிரி 3000 கோடி 30,000 கோடி 3 லட்சம் கோடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எதுக்காக பண்ணுறோம்? என்ன அட் த எண்ட் ஆஃப் த டே அமெரிக்காவில் ஸ்டாண்டர்டாக சொல்கிறது WIFM,
என்னங்க அதுக்கு அர்த்தம்? வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ? நம்ம ஊரில் சொல்லுவாங்க, உன் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன கொடுக்குற, நீ என் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வர, எனக்கு என்ன? ஆமாம், நான் இப்போ இங்கே வந்தால் எனக்கு இதனால என்ன பெனிஃபிட்டு, நான் உங்க வீட்டுக்கு வந்தால் உங்களால் எனக்கு என்ன பெனிஃபிட்டு, இவ்வளோதான் மேட்ரு. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறதுக்கான ஒரு காரணத்தை நான் ஃபுல்ஃபில் பண்ணாதான் உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருக்கும். நிறையா சொல்லுவாங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் சூப்பராக என்னப்பா பேசணும் அதாங்க தெரில, அது மாதிரி பேசிட்டு போகிறதுக்காக நான் வரல. அப்படின்னா உங்களுடைய தேவைகள் என்ன? 3 தேவைகள் இது வரைக்கும் வந்திருக்கு. பணம் சம்பாதிக்கணும், நீங்கள் வந்து டைரெக்டான பதில் சொல்லலை, ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது என் பணத்தை எல்லாம் போட்டு நஷ்டத்தை உருவாக்கி கஷ்டப்பட்டு வாழ்க்கையை முடிக்கணும், அது மாதிரி ஏதாவது இருக்கீங்களா? இல்லை. 1990s பார்த்தீங்கன்னா 1970s ஒரு ஒரு பெரிய எக்கானமிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், டேனியல் ஃப்ரைட்மேன் இன்னும் ஒரு பேர். அவர் என்ன சொன்னார்னா, த பர்பஸ் ஆஃப் த பிஸ்னஸ் இஸ் டு மேக் ப்ராஃபிட்னு ஒன்று சொன்னார். அது கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருடங்கள் உலகளாவி எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா வேர் ட்ரிவன் பை பிஎன்எல். பிஎன்எல்னா என்ன? இந்த பக்கம் நீங்களாம் பெரிய கம்பெனி, ஸ்பாட் ஆனால் பதில் சொல்லுவீங்க. நாங்கள் வந்து வாழ்க்கையில் முதல் முறையாக சுய உதவி குழுவில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது என்னுடைய வியாபாரம் நான் நடத்துவது பணம் சம்பாதிக்குது, இது ஓகே. 1990s அந்த மாடல் கொஞ்சம் உலகளாவி மாற ஆரம்பிச்சது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1997, 98 அப்போ தான் அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு. டேனியல் கோல்மேன் ஒரு ஃபேமஸ் ஆத்தர், இஏன்ற சப்ஜெக்டில் ரொம்ப நிறையா ரிசர்ச் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் எஸ்கியூ நிறையா விஷயங்கள் வந்துருக்கு. அவர் மூலமாக அதுக்கப்புறம் வந்தவங்க ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது வெறும் பணம் மட்டும் முக்கியம் இல்லை, 3 விஷயங்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லி ட்ரிபிள் பின்னு ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ட்ரிபிள் பின்றது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், அடுத்தது பார்த்தீங்கன்னா பீப்புள், மூணாவது பார்த்தீங்கன்னா பிளானட்னு சொல்லுவாங்க. நான் வேணா பணம் சம்பாதிச்சா போகாது, இந்த பணம் யார் மூலமாக வருகிறது? இந்த பில்டிங் இருக்குங்க, நீ சாயங்காலம் எல்லாம் இந்த ஆஃபீஸை மூடிட்டு போய்ட்றீங்க, இந்த பில்டிங் என்ன வேல்யூ? ஒன்றும் கிடையாது. இட்ஸ் நத்திங் பட் வேறு ஃபர்னிச்சர், 2 ஏசி, கொஞ்சம் பவர், இது ஒரு 2 லேப்டாப்பு, இவ்வளோதான். அதில் அப்படின்னா அது உயிர் கொடுக்கறது யார்? மக்கள். மக்கள் ஃபைனலாக வந்தால் தான் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி அந்த மக்கள் இருந்தால் தான் உங்களுடைய அந்த பில்டிங்க்கு கம்பெனிக்கு மரியாதை. ஸோ மெதுவாக மேனேஜ்மெண்ட் திங்கிங்கில் ஒரு ஷிஃப்ட் வருது. வேறுனா பணம் சம்பாதிச்சா போகாது, இந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கான்ஷியஸாக நம்ம ஏதாவது செய்யணும். இந்த 1990s தான், அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பியூர்லி ஐஆர்னு பேர், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனை இருக்கா, டிஸ்பியூட்ஸ் இருக்கா, சால்வ் பண்ணி போயிட்டே இருக்கு. ஹெச்ஆர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் பெருசாக கிடையாது. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி தீர்க்கணுன்ற பற்றியில் யாரும் யோசிச்சதே கிடையாது. 1990s இன்டர்நேஷ்னலி ஃபேமஸ் ஆகுது. 2000க்கு அப்புறம் ஸ்பெசிஃபிக்லி இந்த சாஃப்ட்வேர் ரெவல்யூஷன், Y2K இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் புரட்சிலாம் வந்து நிறைய பணக்காரர்கள், நிறைய பெரிய பெரிய கம்பெனிலாம் உருவாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெதுவாக மக்கள் மேலே ஃபோக்கஸ் வர ஆரம்பிச்சது. மக்களில் 2 விதம், இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பார்க்குறாங்க. இன்டர்னல்ன்றது எங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ், ஸ்டாஃப், அந்த மாதிரி. எக்ஸ்டர்னல்ன்றது என்னுடைய கம்பெனிக்கு இருக்கக்கூடிய வெண்டர்ஸ், சப்ளையர்ஸ், கஸ்டமர்ஸ், இதெல்லாம். இதுலேருந்து உருவான விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 360 டிகிரி ஃபீட்பேக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஹை எண்டாக இருந்தால் விட்டுருங்க, அதுக்கப்புறம் வரும். இது வளர்ந்து வரும்போது ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலகளாவி இந்த குளோபல் வார்மிங்ன்ற கான்செப்ட் மெதுவாக மக்கள் மத்தியில் ஒரு புரிதலை உருவாக்க ஆரம்பிச்சு. அப்போ எல்லாரும் என்ன யோசிச்சான்னு, நம்ம இவ்வளோ பண்ணுறோமே, நம்ம இருக்கக்கூடிய இடத்த நம்ம எப்படி வச்சுருக்கோம். அப்போ தான் யூகேயில் வந்து ஒரு முதலாக ஒரு ஆக்டை எனேபிள் பண்ணுறாங்க. அவங்க என்ன எனேபிள் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்கன்னா, நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு உங்களுக்கு தேவையான தண்ணி உங்கள் ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு பின்னாடி ஒரு குளமோ ரிவரோ ஏதோ இருக்குன்னா அது 1 கிலோமீட்டர் தள்ளி என்ன போதோ அந்த தண்ணி எடுத்து உங்களுக்கு திரும்பி கொடுப்பாங்க. அதனோட அர்த்தம் என்னன்னு புரியுதா? நீங்கள் கழிவுகளை அந்த ரிவரில் விடுறீங்க, அந்த ரிவரை நீங்கள் மாசுபடுத்துறீங்க, 1 கிலோமீட்டர் தள்ளி இந்த வாட்டர் எடுத்து ப்ராசஸ் பண்ணாமல் உங்களுக்கே திரும்பி கொடுக்குது. அப்போ என்ன ஆகும், அவனுக்கு புரிய ஆரம்பிச்சு, ஓஹோ. அப்போ தான் பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அந்த இது ஃபேமஸ் ஆரம்பிச்சுது, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். நம்ம இந்த டைங் மிஷின் வந்து உருவாக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, அதை சால்வ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸ், அந்த இடிபி, ஐடிபி எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு ஃபேமஸ் ஆச்சு.
அப்போ தான் அந்த மூணாவது கான்செப்ட் ஃபேமஸ் ஆகுது. நம்ம செய்வது இப்போ உதாரணத்துக்கு கொக்கோகோலாவுக்கு கேரளா பிளான்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனை அந்த காலத்தில் வந்தது. அப்புறமா அவங்க ஃபைனலாக கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, நான் எங்கேருந்து தண்ணி எடுத்து ப்ராசஸ் பண்ணுறோமோ அந்த தண்ணீரை மீண்டும் நாங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு சில செலவுகளை செய்கிறோம்னு சொல்லி உருவாக்கிறாங்க. ஸோ அப்போ மூணாவது பி உருவாது. ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு 3 விஷயங்கள் தேவைன்றதை எல்லாரும் உணர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ, இந்த எஸ்எம்இ, சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இது இன்னும் ஃபுல்லாக அதனோட இம்பேக்ட் புரியலை. நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா, உலகத்தில் எது நடந்தாலும் எனக்கு ஒன்றும் நடக்காது. நேற்று கூட ஒரு இடத்துல பேசும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், நவம்பர் 2019 முதலாக ஊகான் அப்படின்ற ஒரு பிளேஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கேருந்து என்ன வெளியில் வருது? முதல்ல சின்னதாக ஒரு வைரஸ் ட்ரெயின் வெளியில் வருது. அந்த வைரஸ் ட்ரெயின் வெளியில் வரும்போது இதனால் என்ன ஆகிட போகுது அப்படின்னு விட்டாங்க. கொஞ்ச நாள் வந்தோன்னா அதை பற்றி பேச ஆரம்பிச்சு, அதுக்கு பேர் வச்சாங்க, கோவிட்னு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான்வரியில் மெதுவாக தாய்வானு அந்த மாதிரி இடங்கள்லாம் போகுது. திரும்பி பார்த்ததுல மார்ச் 3வது வாரம், மார்ச் 2020 3வது வாரம் ஜனதா லாக்டவுன் 3 நாள் கரெக்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாதம் லாக்டவுன், பக்கத்து தெருவுக்கே போக முடியாது. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பல பேர் சமைக்கவே கற்றுனாங்க, நான் உட்பட. என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தோம். நான் முன்னாடி நாள் கிளம்பி வந்துட்டேன். என்னோடய ஒய்ஃபும் பொண்ணும் வெளியூரில் இருக்காங்க. வரணும், டக்குன்னு ஜனதா லாக்டவுன். இன்னும் ஒரு நாள் தான் கேப் வரலான்னு போது கம்ப்ளீட்டாக லாக்டவுன். 45 நாள் நான் இந்த பக்கம், அவள் அங்கேயே, நான் இங்கேன்னு ஓடிந்தது. வேறு வழி இல்லை, கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. வீட்டில் இருக்கிற அரிசி பருப்பு வச்சு வீடியோ கால்லையும் வாட்ஸ்அப் கால்லையும் எப்படி சமைக்கணும்னு கற்றுண்டு ஒரு மாதிரி ஓடி சமாளிச்சிட்டேன்னு வச்சு. எதற்காகனா பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க, போய் படித்து பாருங்கள். ரொம்ப ஃபேமஸான ஒரு கான்செப்ட். ஏதோ ஒன்று எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயம் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நாள் அடிபடுன்றது நமக்கு தெரியணும். நம்ம பல நேரங்களில் அதை விட்டுறோம். உதாரணத்துக்கு லஞ்சம், இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள். நான் கொடுக்கல, நான் யார்ட்டையும் வாங்கலை, என்னால் இதுக்கு என்ன பிரச்சனை அப்படி நம்ம விட முடியாது இல்லையா? இதே மாதிரி உங்களுடைய கம்பெனியில் இன்றைக்கி நீங்கள் வெறும் பொருளாதார ரீதியாக மட்டும் கம்பெனி நடத்தினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த திமிங்கலமானது, இந்த சுறாமீனானது உங்களை என்றைக்கோ ஒரு நாள் வந்து கவரும். இந்த கான்செப்ட் நம்மளுக்கு முதல்ல புரிஞ்சுதுன்னா நமக்கு தெரியும் வெறும் பணம் சம்பாதிக்க முக்கியம். இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோஷியல் பேலன்ஸ் ஷீட்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த சோஷியல் பேலன்ஸ் ஷீட்டுன்றது ஃபினான்ஷியல் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அதுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா P&L பேலன்ஸ் ஷீட்டுன்னு கவர்மெண்ட் கொடுத்த ஃபார்மேட்டில் தான் ஃபைல் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சோஷியல் பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பகுதியாக பிரித்து, ப்ராஃபிட் ரிலேட்டட் ஒன்று தனி, பீப்புள் ரிலேட்டட் தனி, ஹியூமன் அசட்ஸுக்குன்னு பேலன்ஸ் ஷீட்லாம் கம்பெனி போட ஆரம்பித்தாங்க. உதாரணத்துக்கு இப்போது என்னோட வேலை செய்கிறாங்க, இவங்களுடைய உண்மையான மதிப்பு என்ன, இவங்க மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் விடுன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுது. உடனே என்ன சம்பளம் கேட்காது, ஒரு பேச்சுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் மாதம் வாங்க, வருஷத்துக்கு 12 லட்சம். அப்படின்னா அவங்களோட மதிப்பு 12 லட்சமா இருக்காது. அவங்க மூலமாக என் கம்பெனிக்கு ஒரு உற்பத்தி வரும். அந்த உற்பத்திக்கு ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு கால்குலேஷன், அப்படிதான் அசெட் வேல்யூவேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதை எடுத்து அதன் மூலமாக இவங்களுக்கு நான் ஒரு 30 லட்சம் 40 லட்சம் மதிப்பு கொடுவேன். அப்படின்னா என்னோட ஹியூமன் பேலன்ஸ் ஷீட் இனி வரையும் நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்கள் கம்பெனியில் 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ, 40 பேர் ஒர்க் பண்ணுறாங்களோ, 400 பேர் வேலை செய்கிறாங்களோ, அவங்களுக்கு ஒரு எஸ்டிமேட்டட் வேல்யூ. நார்மலாக மார்க்கெட்டிங்கில் ஒரு கான்செப்ட் உண்டு, 10-year வேல்யூ ஆஃப் அ கஸ்டமர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஆள் உங்கள் கடைக்கு உள்ளே வந்துட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு திரும்பி வரலனாலோ, ஒரு பொருளை வாங்காமல் வெளியில் போனாலோ, அதனுடைய இம்பேக்டை நீங்கள் அந்த ஒரு ஆர்டரை வச்சு கால்குலேட் பண்ணக்கூடாதுன்றதா அந்த வேல்யூ, லைஃப் வேல்யூ ஆஃப் அ கஸ்டமர்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு கடையில் போய் ஷர்ட் வாங்குறேன் 1000 ரூபா, வருஷத்துக்கு நான் 4 ஷர்ட்டு வாங்குறேன். 10 வருஷத்துக்கு எவ்வளோ ஷர்ட் வாங்கியிருப்பேன்? ஒரு 40 ஷர்ட்டு, 40 இந்த எஸ்கலேஷன் ப்ரைஸு இதெல்லாம் போட்டு பார்த்தா என்னால் மட்டும் அந்த கடைக்கு அந்த ஒரு பொருளில் மட்டும் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் அவனுக்கு சேல் ஆயிடணும். இது இல்லாமல் ஒரு கஸ்டமர் உள்ளே வந்தானா நீங்கள் வெறும் ஒரு பொருள் வாங்கினா நம்ம விட்டுருவோமா? அப்செல்லிங் சொல்கிறோமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிராஸ் செல்லிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்செல்லிங்னா ஒரு 1000 ரூபாய் ஷர்ட் வாங்குறவனுக்கு 1500 ரூபாய் 2000 ரூபாய் ஷர்ட்டை கொடுக்குறது கிராஸ் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்? உங்கள் தொழில் இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியும். இந்த கிராஸ் செல்லிங்கிறது என்ன? ஒரு ஷர்ட் வாங்குற வெறும் ஷர்ட் மட்டும் போட்டு ரோட்டில் போக முடியுமா? போட்டுக்குது ஒரு பேண்ட்டு, உள்ளே போடுற இன்னர் கார்மெண்ட்ஸ், கூட போடுற மேபி ஒரு கோட்டோ இல்லை ஒரு சூட்டோ ஒரு டையோ ஒரு கர்ச்சீஃபோ ஏதோ ஒன்று, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய நெட்ஒர்த் அந்த வேல்யூ, ஒரு ஆர்டரோட வேல்யூ 1000ன்றது 4000 5000 ரூபாய் ஆகும். அவர் ரிப்பீட்டாக வாங்கக்கூடிய வேல்யூ என்ன? அப்படின்னா அப்பேற்பட்ட அந்த கஸ்டமரை நான் ஒரு மனிதனாக மதித்து, அந்த கஸ்டமர் உருவாக்குறது யார்? என்னுடைய ஒரு ஸ்டாஃபு. அந்த ஸ்டாஃப் இதெல்லாம் உருவாக்குறாருன்னா அவருடைய வேல்யூ என்ன?
அவருடைய வேல்யூ நான் ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் போட்டேன்னா உங்களோட ஃபினான்ஷியல் பேலன்ஸ் ஷீட்டை விட இந்த ஹியூமன் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு இருக்கும். நம்மளுக்கு நிறைய பேர் தெரியறதில்ல. உங்கள் பேரில் ஒரு அசையா சொத்து 10 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அசையா சொத்து 10 கோடிக்கு உங்களுக்கு அதன் மூலமாக எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் வரலன்னு சொன்னால் அதனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, அக்கௌண்டிங் டேர்மில் என்ன சொல்லுவாங்க? என்பிஏ, டெட் அசெட் கம்ப்ளீட்டாக ரைட் ஆஃப். என்பிஏனா நான் பர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நான் பர்ஃபார்மிங் அசெட்னா நான் முதலீடு பண்ணி இந்த அசெட்டை வாங்கிட்டேன். இந்த அசெட் மூலமாக எனக்கு அது மிஷினரியாக இருக்கலாம், பில்டிங்காக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், எனக்கு எந்த விதமான ரிட்டர்ன்ஸும் வரல. அப்படின்னா என்ன பிரயோஜனம்? இது உங்களுக்கு புரியன்றதுக்காக தான் இந்த பீப்புள் பேலன்ஸ் ஷீட்டுன்றது போடுறது. இவங்க என்னுடைய அவங்க ஆக்சுவலாக அசையும் சொத்து தான். ஏன்னா அவங்க பில்டிங் மாதிரி நிற்கிறது இல்லை, நடக்கிறாங்க. கரண்ட் அசெட்ஸ் அது மாதிரி வச்சுக்கலாம். இருந்தாலும் இதன் மூலமாக போடும்போது எனக்கு அவங்களோட வேல்யூ கிடைக்கும். மூணாவது நான் சொன்னது இந்த பிளானெட்டுன்ற விஷயம். இப்போ நான் ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணுறேன். நான் உருவாக்கக்கூடிய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் கிரெடிட் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கார்பன் கிரெடிட்டை வாங்கி விற்கிறதே ஒரு வியாபாரமாக பண்ணுறாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு அது இன்டர்நேஷ்னலி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. கிரெடிட்டை வாங்கி விற்கிறது. ஓ, நல்லா இருக்கு, வெரி குட். இன்னைக்கு ஆக்சுவலாக இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா கார்பன் கிரெடிட்ன்றது பெரிய இண்டஸ்ட்ரி. எங்கே வேணால் வாங்கி எங்கே வேணால் விற்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இன்டர்நேஷ்னலாக உங்களுக்கு பையர்ஸ் வராங்கன்னா நீங்கள் எவ்வளோ கார்பன் ஃபுட் பிரிண்ட் உருவாக்குறீங்க, இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நியூட்ரலைஸ் பண்ணி அதோட பெட்டராக நீங்கள் சொசைட்டிக்கு செய்யறதுக்கு கார்பன் நியூட்ரலைசேஷன் ஒர்க்கோ இல்லை வேறு விஷயங்கள் செய்கிறீங்களா? அப்படி செய்யலைன்னா நீங்கள் கிரியேட் பண்ணுற அளவுக்கு கார்பன் ஃபுட் பிரிண்ட்டை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு கார்பன் கிரெடிட் வாங்கணும். இல்லை இன்னி உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும், ஒரு காலகட்டத்தில் புரிய ஆரம்பிக்கும். இந்த சிறு தொழில் அந்த மாதிரி இருக்கும். வெரி குட், வெரி குட். அப்படி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளானட்ன்ற கான்செப்ட் தெரிய ஆரம்பிக்கும். இது மூன்றையும் பேலன்ஸ் பண்ணி உங்களுடைய வியாபார நோக்கம் இருக்கா? இதை நான் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன முதல் பி ப்ராஃபிட், இது மட்டும் என்னோட வியாபாரத்தில் பார்த்தா போருமா, அதை மீறி நான் ஏதாவது பார்க்கணுமான்ற ஒரு அவேர்னஸ்க்காக இதை நான் சொல்கிறேன். இவ்வளவுதானா? இல்லை இந்த ப்ராஃபிட் ரிலேட்டட் விஷயமா ஏதாவது உங்களுக்கு பேசணுமா? போருமா, ஓரா பேசலாம். சரி, உங்களுடைய ப்ராஃபிட் மட்டுமே வளர்க்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் இப்போ என்னெல்லாம் பண்ணுறீங்க? அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்டர் வந்துடுமா? கேட்குறேங்க, தெரியல. மார்க்கெட்டிங் பண்ணால் என்ன கிரியேட் ஆகும்? கஸ்டமர்ஸ் வரமாட்டாங்க. அவங்க சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் மைட் கிரியேட் டிமாண்ட். நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வியாபாரம் நல்லா நடக்குன்னா 3 விஷயங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நல்லா செய்யணும். MSSன்னு சொல்லுவாங்க. முதல் எம்ன்றது மார்க்கெட்டிங், ரெண்டாவது எஸ் என்ன? சேல்ஸ், மூணாவது எஸ் என்ன? சர்வீஸ். தியரி கரெக்டாலாம் புரிஞ்சுட்டீங்க. மார்க்கெட்டிங் இன்னைக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி பட்ஜெட் பண்ணுறீங்க, உங்களுடைய பர்சோனா என்ன, உங்களுடைய யூஎஸ்பி என்ன, உங்களுடைய விஎஸ்பி என்ன? யூஎஸ்பி விஎஸ்பிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூஎஸ்பினா என்ன? யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் சொல்லுவாங்க. உங்களுடைய பொருளை மற்றவர்கள் பொருளோட கம்பேர் பண்ணி வாங்கும்போது அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன பலன்? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஎஸ்பின்னு சொல்லி வருது. என்ன வேல்யூ நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க? உங்கள் ப்ராடக்டை வாங்குறதுனால அவனுக்கு டைரெக்டாக பெனிஃபிட் இல்லாமல் இன்டைரக்டாக அந்த வேல்யூ இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஏதாவது நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்களா? வாட் இஸ் மை யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை செய்கிறதுனால மற்றவங்க செஞ்சால் உனக்கு 5% 10% காஸ்ட் கட் ஆகும், இல்லை வேறு ஏதாவது. ஆனால் என்னோடது வாங்கும்போது நீ அடுத்த ஸ்டேஜுக்கு உன்னுடைய சர்வீஸையோ பொருளோ எடுத்துன்னு போக முடியும். இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கஸ்டமர் பர்சோனாவை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நம்ம கஸ்டமர் பர்சோனான்னு உங்களுக்கு எப்பாவது நீங்கள் அஃபிஷியலாக ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் கம்பெனிக்கோ உங்களுடைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கோ க்ரியேட் பண்ணியிருக்கீங்களான்னு யோசிப்பாரு. வெரி குட். இனி இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது ஒரு பார்ட்டி ஆஃபீஸில் பேசுகிறோம். எந்த கட்சியாக இருந்தாலும் கட்சிக்குன்னு ஒரு பர்சோனா இருக்கணும். அந்த பர்சோனாவை மக்களுடைய அந்த எமோஷனோடையோ காக்னிட்டிவ் எபிலிட்டிஸோடையோ கனெக்ட் ஆகணும். இந்த ஏரியாவில் தான் நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை பற்றி இப்போ பேசுகிற ஒன்று நாள் பேசுவோம். இது கனெக்ட் ஆகும்போது தான் மக்களுக்கு ஓ இப்படி இருக்கா, பணம் ஓட்டு அதெல்லாம் தாண்டி மக்களுக்கு எங்கேயோ கனெக்ட் ஆகும். ஓ இவங்க இப்படி இருக்காங்களா. மக்கள் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு பார்ட்டியாக இருந்தாலும் குடும்பத்துக்கு கூட பர்சனாக க்ரியேட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. சோஷியல் பிராண்டிங்கில் இப்போ பர்சனல் பிராண்டிங் பெரிய விஷயமாயிடுச்சு. நீங்கள் ஒரு பொருளை கம்பெனி மூலமாக விற்கிறதுக்கு பதிலாக உங்களுடைய பர்சனாவை நீங்கள் க்ரியேட் பண்ணி இதை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஓ இந்த ஆள் இப்படியா, இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்து உங்கள் பொருளை வாங்கலாம்.
இப்போ கோலி என்ன ப்ராடக்ட் விற்கிறாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது. கோலியோட இன்ஸ்டா ரீலு, எக்ஸு, ட்விட்டரு எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். இன்னைக்கு மெதுவாக லாஸ்ட் ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா சுப்மன் கீழே ஒரு ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்காரு பிராண்டிங் வேல்யூவில். அவர் என்னென்னலாம் என்டார்ஸ் பண்ணுறாரோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விற்கும். இவர் என்ன தோனி ஒரு ப்ராடக்ட் தானே விற்கிறாரு? டைல்ஸ் விற்கிறாரு, கிரெடிட் கார்டு விற்கிறாரு, எஸ்பிஐ விற்கிறாரு, எல்லாத்தையும் விற்கிறாரு. கரெக்டாக? அப்படின்னா தோனிக்கு ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன் அவர் முதல்ல கிரியேட் பண்ணிடணும். அதே மாதிரி உங்களுடைய கம்பெனிக்கோ உங்களுக்கோ முதல்ல ஒரு வேல்யூ ப்ரொபோசிஷன் இருக்கா? இது ஒரு பர்சோனாவாக மாறுதா? இந்த பர்சோனாவை வச்சு உங்களோட மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறீங்களா? நான் ரொம்ப சிம்பிளாக பல இடங்களில் சொல்கிறது, எனக்கு பல பொலிட்டிக்கல் கான்டாக்ட்ஸ், எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், மினிஸ்டராக இருக்கட்டும், உங்களுடைய பார்ட்டி பர்சனாவை தாண்டி உங்களுக்கு லோக்கலாக ஒரு பர்சனா வேணும். இந்த லோக்கலில் வானதி மேடம் எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பர்சனா இங்கே இருக்குது இல்லையா? அதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ நீங்கள் அதை கான்ஷியஸாக அந்த பர்சனை க்ரியேட் பண்ணும்போது மக்களுடைய அக்செப்டன்ஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக ஆகும். மெதுவாக 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 ஓ இவர் இப்படி பண்ணுறாரா? உதாரணத்துக்கு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் இருக்கீங்க, நீங்கள் சொசைட்டிக்கு என்ன பண்ணுறீங்கன்னு வச்சு ஒரு விஎஸ்பி, இதன் மூலமாக ஒரு பர்சோனா, அதை நீங்கள் மார்க்கெட்டிங்காக கொண்டு போகணும். எவ்வளோ பேர் நீங்கள் கான்ஷியஸாக உங்களுக்கு மார்க்கெட்டிங்கான ஒரு ப்ரொக்ரெசிவ் ஃபுட் பிரிண்ட் பேப்பரில் இருக்குது. நம்ம நார்மலாக நான் பல கம்பெனிஸ், நான் ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் கன்சல்ட் பண்ணுறேன், ரைட் ஃப்ரம் லிஸ்டட் கம்பெனியில் ஆரம்பித்து சின்ன கம்பெனிஸ் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டிங் ஸ்ப்ரெட்டு இல்லை ஸ்பெண்டுன்றது கான்ஷியஸாக இருக்குது. இந்த மாதம் ஒரு 10,000 ரூபாய் இன்ஸ்டா ரீலில் போடுப்பா, ஒரு 20,000 ரூபாய் ஃபேஸ்புக்கில் போடு, கொஞ்சம் ஜியோ டேக் பண்ணு. இப்போ எஸ்இஓலாம் போயிடுச்சு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் எஸ்இஓ பண்ணுறீங்களா? ஆனால் நிறைய பேர் எஸ்இஓவே ஆரம்பிக்கல. அது ஒரு படத்தில் யூவி சேர்த்து சொல்கிற மாதிரி, ஓ இப்போ தான் இதே புரிஞ்சுட்டு இருக்கீங்களா, கண்டுபிடிச்சிக்கிங்கன்ற மாதிரி எஸ்இஓ போய் ஜிஓ வந்து அதுக்கப்புறம்லாம் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதெல்லாம் கூட தெரியுதில்ல. ரேண்டமாக என்ன சொல்கிறான், யாரோ ஒருத்தன் வரான், மேடம் உங்களுக்கு அங்கே ஒரு கார்னர் ஒரு போஸ்டர் வைக்கிறேன், இங்கே ஒரு பேனர் வைக்கிறேன், இது மாதிரி சொல்லி நம்ம செலவழிக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, அப்படியே அள்ளி தெளிச்சு விட்றோம். நீங்கள் ஒரு விவசாயியாக இருந்து கையில் ஒரு விதையை கொடுத்தா எந்த இடத்துல போய் விதைப்பீங்க? எங்கே நிலம் சரியாக இருக்கோ, எங்கே மழை கரெக்டாக வருமோ, எந்த இடத்துல போட்டால் விளைச்சல் நல்லாயிருக்கும் அங்கே தானே போடுவோம். ரேண்டமாக அப்படி நின்று தார் ரோட்டில் போட்டு போனால் என்ன ஆகும்? நிறையா பேர் இன்றைக்கி கிட்டத்தட்ட நீங்கள் மார்க்கெட்டிங்கில் ஆடிட் பண்ணுறீங்களான்னு தெரியல. ஃபினான்ஷியல் ஆடிட் எல்லாருக்கும் தெரியும், மார்க்கெட்டிங் ஆடிட் நம்ம பண்ணுற மாதிரி தெரியாது. மார்க்கெட்டிங் ஆடிட் நீங்கள் ஒன்று பண்ணி உங்களுடைய ஸ்ப்ரெட்டு கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸுக்கு போகுதா, ப்ரொக்ரெசிவாக அவங்க மார்க்கெட்டிங் பிளான் இருக்கான்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுக்கான தீர்வில் நான் இன்றைக்கி சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். சரி, மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இதன் மூலமாக உங்களுக்கு என்ன நடக்கணும்? மார்க்கெட்டிங்கோட பர்பஸ் என்ன? லீட் ஜென்ரேஷன். கரெக்டாக? ஒன் ஆஃப் த வே இஸ் டு லீட் ஜென்ரேஷன். ரெண்டாவது ஒரு அவேர்னஸ், பிராண்டிங், இது மாதிரி சில சப் கோல்ஸ்லாம் இருக்குது. சரி, லீட்ஸ் வருது, பல பெரிய பெரிய கம்பெனி நாங்கள் டீல் பண்ண, சிலலாம் சொன்னால் நம்பவே மாட்டேங்க, லிஸ்டட் கம்பெனி பேர்லாம் டீல் பண்ணும்போது சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காது. மார்க்கெட்டிங்கில் ஒருத்தர் இருப்பார், லீடு வரும், ஆர்டர் புக்கிங் ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். அந்த ஆர்டர் புக்கிங்கில் உட்காரோம், என்னங்க வேணும், சொல்லுங்கள், அது மாதிரி ஹிந்திலேயோ தெலுங்குலேயோ இங்கிலீஷ்லேயோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் அது போடுவான், நேராக ப்ரொடக்ஷனுக்கு போகும், டெஸ்பேச் ஆகும், பேமெண்ட் வராது. கரெக்டாக? இது மாதிரி பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கா? சேல்ஸு தான் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூ உள்ளே கொண்டு வரக்கூடிய மெயின் ஆயுதம் பார்த்தீங்கன்னா சேல்ஸ். ஒரு கம்பெனியில் 3 டிபார்ட்மெண்ட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்? சேல்ஸ் ஃபஸ்ட்டு, ஏன்னா அவங்க தான் ரெவென்யூவை கொண்டு வராங்க. ரெண்டாவது யார்? ப்ரொடக்ஷன்லாம் அப்புறம். ப்ரொடக்ஷன் இல்லைன்னு சொல்ல, ப்ரொடக்ஷன் அப்புறம். ப்ரொடக்ஷன் இனி பல கம்பெனி பண்ணுறது, ஃபிலிப்ஸ் எல்லாம் பல்பாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன் கேன் பி அவுட் சோர்ஸ்ட். மார்க்கெட்டிங் முன்னாடி, மார்க்கெட்டிங் தான் சேல்ஸ் கொண்டு வருது, சேல்ஸ் தான் போய் வியாபாரத்தை கொண்டு வராங்க. அந்த பணத்தை சரியாக ஹேண்டில் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அக்கௌண்ட்ஸுக்கு ஃபினான்ஸுக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் வரும், மேபி சாருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை சரியாக நீங்கள் யூஸ் பண்ணலன்னு சொன்னால் உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட் ஆனது உங்கள் கையில் வராது. கரெக்டாக? இதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, அப்புறம் பார்க்கலாம், முடிஞ்சது. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? மனித வளத்துறை, ஹெச்ஆர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது அத்தனையும் செய்யறதுக்கு ஆள் வேணும்ல. இந்த 3 தான் ஒரு கம்பெனியுடைய உண்மையான பேக் போன். உங்களுக்கு ஒரு ஸ்பைனல் கார்டுன்னு ஒரு கம்பெனிக்கு இருந்து அதில் 3 பகுதி இருந்ததுன்னா, ஒன்று சேல்ஸு, ஒன்று ஃபினான்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெச்ஆர். இது 3ம் இன்றைக்கி நீங்கள் திறம்பட நிர்வகிக்கிறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். இது ஒரு கம்பெனிக்கு மட்டும் இல்லை, இது ஒரு பார்ட்டிக்கு பொருந்தும், ஒரு நாட்டுக்கு பொருந்தும், ஒரு ஃபேமிலிக்கு பொருந்தும். எதில் எடுத்து பார்த்தாலும் இந்த 3 வந்து போய் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போய் உட்காரு. இப்போ நான் சேல்ஸில் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கேனா,
பல கம்பெனியில் நான் போய் பார்க்கும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து சில்லறை கெடுத்தா எவ்வளோ எனக்கு திருப்பி கொடுப்பீங்க? 10 ரூபாயோ 5 ரூபாயோ 20 ரூபாயோ கொடுப்பீங்களா? நான் 100 ரூபா கொடுக்குறேன், எனக்கு பதிலுக்கு நீங்கள் 20 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும்? ஷார்ட் சேஞ்சுன்னு சொல்லுவோமா? நிறையா கம்பெனியில் 100 லீடு வந்தால் ஆர்டராக மாறுது 3 லீடு தான். ஒரு டிப்பிக்கல் ஒரு ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லீட் டு ஆர்டர் கன்வர்ஷன் 3லேருந்து 5% தான். அப்படின்னா யாரோ ஒருத்தர் வாங்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிருக்காரு, அது ஃபைனலாக பில்லாக போகல. 95% கடலில் மழை பெய்யுது. மேகம் வந்துச்சு, நல்லா கருகருன்னு வருது, இப்போ கடலில் மழை பெஞ்சிட்டு அப்படியே போயிடுது. எங்களுக்கு சென்னையில் அடிக்கடி நடக்குது, கண் அப்படியே பார்த்துனே இருக்கும். உள்ளே வந்து அடிடார், அது நம்ம பேச்சே கேட்கும். அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. நாங்கள் வெள்ளத்தில் மிதப்போம், அது எங்கள் வசதின்னு வச்சுக்கோங்க. அது இது உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ என்ன ஆகுது, வரக்கூடிய லீடு கன்வெர்ட் ஆகுது இல்லை, கன்வெர்ட் ஆகிடுதா? ஆர்டர் புக் பண்ணிடுறீங்களா, டெலிவரி பண்ணுறீங்களா? இன்னைக்கு ஒரு கம்பெனியினுடைய ஆவரேஜ் பேட் எவ்வளோவாக இருக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பேட்னா தெரியுமா? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய டேர்ன் ஓவரில் நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் பேட் எடுத்தால் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க ஆவரேஜாக? அங்கே பார்க்காதீங்க. ஒருவேளை ஏதாவது அங்கே ஆன்சர் வாங்க, அவங்க வீடியோவை எடுத்துகிட்டு இருக்காங்க, கவலைப்படாதீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 1 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க வருஷத்துக்கு, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு டேர்ன் ஓவர் எவ்வளோ பேட் பண்ணணும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்? ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ்னால் தெரியுமா? கம்பெனிக்கு வந்த லாபத்திலிருந்து கவர்மெண்ட்டுக்கு கட்டின டேக்ஸு போக, இன்கம் டேக்ஸு போக, இது இல்லாமல் எனக்கு இருக்கக்கூடிய மற்ற இத்தியாதி ஜேர்னல் என்ட்ரிஸ் போக கையில் நிற்கக்கூடிய நிகர லாபம் 8% நீங்கள் பண்ணுறதுக்கு பேசாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு போகலாமே அந்த பணத்தை. 20 to 25 சூப்பரான ஃபிகர். ஆனால் நீ வருதானா வரல. பல கம்பெனிஸ் நான் பார்க்கும்போது 4-5% பேட் இருந்தாலே பெரிய, அதுலேயே அவர் அப்படியே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதில் அங்கே தான் ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். எவ்வளோ பேர் நீங்கள் குட்ஸ் டீல் பண்ணுறீங்க, சர்வீஸ் எல்லாம். சர்வீஸ்ன்றது நான் கொடுக்குறது சர்வீஸ், எங்களோடது வந்து நாலேஜ் சர்வீஸ். சில பேர் சாஃப்ட்வேர் சர்வீஸ் இருக்கும், அதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது இன்வென்ட்ரி. எங்களோட நாலேஜ் சர்வீஸில் ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி கிடையாது. இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி இருக்கும் தெரியுமா? இருக்கா? ஒரு பொருள் வாங்கி எல்லாருமே ஜஸ்ட் இன் டைம்லாம் நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. ஜஸ்ட் இன் டைம் ஒரு பெரிய கான்செப்ட், அப்புறம் வரும். அப்படின்னா நான் ஒரு வியாபாரம் பண்ணோம், கொஞ்சம் சரக்கு என்கிட்ட இருக்கணும், ஏன்னா கஸ்டமர் சொன்னால் அனுப்பணும். நான் என்ன பண்ணுவேன், பணத்தை போட்டு இந்த கஸ்டமருக்காக பொருளை வாங்கி வைப்பேன். நான் எதை வாங்கி வைக்கிறேனோ அது வானான்னு சொல்லுவோம். நான் தோசமாக வாங்கி வைப்பேன், வரவன் சப்பாத்தி ஆர்டர் பண்ணுவோம். ஹோட்டலில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஏன்னா எங்கள் ஹோட்டல் கஸ்டமர்ஸ் 45 வெர்டிக்கல் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க, பிஸ்னஸ் வெர்டிக்கல்ஸு. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு சொன்னால், நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சின்ன நிகர லாபம் கூட எங்கே போய் மாட்டிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங்லேயும் உங்களுடைய இன்வென்ட்ரிலையும் போய் மாட்டிக்கும். ஒரு ரஃபாக ஒரு நான் உங்களுக்கு டேட்டா சொல்கிறேன், உங்களுக்கு சிங்காக இப்போ கொடிஷியாவில் பேசும்போது இது பதிலாக பேசுது. ஒரு 1 கோடி ரூபாய் நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க, ஒரு 8-10% பேட்டுன்னு சொன்னால், உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங்லையும் இன்வென்ட்ரிலையும் 25-30% எப்பவுமே இருக்கும். நிறைய பேருக்கு தெரியக்கூட தெரியாது. உங்களுடைய P&L பேலன்ஸ் ஷீட் எடுத்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேர் உங்கள் P&L பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறீங்க? அது என்னன்னே தெரியாது. சரி, எவ்வளோ தடவை பார்க்குறீங்க? ஐடியலாக உங்களோட P&L நீங்கள் டெய்லி பார்க்கணும். முடியுமா? ரொம்ப ஈஸி. ஈஸியாக ஏன் முடியாது? ரொம்ப ஈஸி. எந்த இண்டஸ்ட்ரி கொடுத்தாலும் முடியும். சில அப்ராக்சிமேஷன்ஸ் பண்ணணும். சிலது அப்ராக்சிமேஷன் இருக்கும், ஒரு 3 to 5% அப்ராக்சிமேஷன் இருக்கும். இதற்கான ஆன்லைன் டூல்ஸ்லாம் கூட ஆக்சுவலாக டெவலப் பண்ணி வச்சுருவோம், அது தனி கதை, விடுங்க. எதற்குனா, எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் இப்போ நீங்கள் ஒரு ரோடோரமாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்க, பஜ்ஜி கடை வச்சுருக்கீங்கன்னா, சாயங்காலம் உங்களுக்கு ப்ராஃபிட் தெரியும்ல. அவனுக்கு இருக்கிற ப்ராஃபிட்டு அவேர்னஸ் கூட பெரிய கம்பெனியே இருக்க மாட்டேங்குது. நான் என்ன விற்கிறேன், எப்படி விற்கணும்னு தெரியாது, வர லீடை ஆர்டராக மாற்றணுமா தெரியாது, மாத்திர ஆர்டர் கையில் பேமெண்ட்டாக வருதா தெரியாது, பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் இன்வென்ட்ரி கையில் இருக்கா இல்லை தெரியாது. இன்வென்ட்ரி எவ்வளோ ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்குறீங்க? அதாவது ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி இருக்கிறவங்க எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை இன்வென்ட்ரி பார்க்குறீங்க? ஒரு வருஷம் ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆடிட்டிங் ஃபைனல் வரும்போது பார்ப்போம். அதுவும் புக்கில் இருக்கிற இன்வென்ட்ரி பார்ப்போம். ஃபிசிக்கல் இன்வென்ட்ரியும் புக் இன்வென்ட்ரியும் மேட்ச் பண்ணி எவ்வளோ தடவை பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா?
ஜஸ்ட் இன் டைம் பண்ணின்னு அந்த பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒர்ஸ்ட் சுச்சுவேஷன் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ மந்த் ஃபிசிக்கல் இன்வென்ட்ரி செக் பண்ணணும். முடியுமா? ரொம்ப ஈஸியாக முடியும். டெக்னாலஜிலாம் இதுக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு. RFID இந்தியாவில் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? மோர் தென் 25 இயர்ஸ். RFID தெரியுமா என்னன்ட்டு போய் கண்டுபிடிக்கும். பார்கோடு வந்து 35 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எந்த ஐட்டம் நீங்கள் கடையில் ஒரு சூப்பர் ஸ்டோரில் போய் வாங்கினாலும் 10 ரூபாய் ஐட்டம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பார்கோடு. எந்த துணி கடையில் போட்டினாலும் எல்லா துணிலையும் ஒரு RFID டேக் இருக்கும். வெளியில் போகும்போது 2 சென்சர் இருக்கும், எடுத்து நீங்கள் போக முடியாது. அஃப்கோர்ஸ் அதை டீகப்பிள் பண்ணி எடுக்கிறது உள்ள ஸ்டாஃபோட ஒர்க் பண்ணுறாங்கன்னா சில பெரிய ஜவுளி கம்பெனிக்கெல்லாம் நாங்கள் ரீட்டெயிலெலாம் ஒர்க் பண்ணுறோம். உள்ளே இருக்கிறவங்க திருடி அழகாக வெளியில் கொண்டு போகிறோம். என்ன பண்ணுறாங்க? அதை டீலிங் பண்ணி அதை எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவோம். அதை தாண்டும் போது பீப் வராது. இதெல்லாம் இருந்ததுன்னா உங்களால் மாஸ்க் கூட ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கும். இன்னும் கஷ்டமே இல்லை. அமேசானோட பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்வென்ட்ரி எடுக்கிறாங்க. முடியுமா? ஈஸியாக முடியும். என்ன பண்ணுறாங்க? ரொபாட்டிக்ஸ் இன்வால்வ் பண்ணுறாங்க, ட்ரோன்ஸ் இன்வால்வ் பண்ணுறாங்க. இதெல்லாம் செய்கிறது கஷ்டமான ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஷ்டம் மாதிரி தெரியும். பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதனோட ROI உங்களுக்கு 2 மாதம் 3 மாதத்தில் வந்துடும். ஒரு டிப்பிக்கல் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ROI பண்ணிங்கன்னா 3லேருந்து 5 வருஷம் ஆகும். இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காக தான் பேசிட்டு இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ROI ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். பல பேருக்கு தெரியறதில்லை. சரி, என்னோட சேல்ஸ் இன் வரைக்கும் நான் பார்க்கல. சேல்ஸ் பார்க்கறது நான் என்ன பண்ணணும்? என்னுடைய கன்வர்ஷன் ரேஷியோ இப்போ இருக்கக்கூடிய என்ன ரேஷியோன்றதை நான் முதல்ல கண்டுபிடிக்கணும். என்னுடைய மார்க்கெட்டிங்கில் என்னோட கன்வர்ஷன் எவ்வளவு? இந்த மார்க்கெட்டிங் கன்வர்ஷன் இப்போ 5% இருக்குன்னா அடுத்த மாதத்துக்கு 10 கொண்டு போகணும், அதுக்கு அடுத்த மாதம் 20 கொண்டு போகணும், அதுக்கு அடுத்த மாதம் 30 கொண்டு போகணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் கேட்டீங்க, நீங்களே சொல்லிடுங்க. கன்வர்ஷன் என்ன ஆகுதுன்றதை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னாங்க. ப்ராடக்ட் ப்ரைஸ் ஏற்றினையும் ஏற்கனவே வாங்குறது இல்லையா? எதை விற்றாலும் யாரோ ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க, வேலை ஜாஸ்தின்றான். இப்போ எங்கள் ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. இல்லைங்க, அதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. அவனோட ப்ரைஸ் என்ன? டைம். நான் ஒரு பயிற்சியை கொடுக்குறேன், இது உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு 40 நிமிஷம் வேணும். சொல்லி முடித்தோன்னே சார் கொஞ்சம் கஷ்டம். ஏங்க 40 நிமிஷங்க? எங்களுடைய ப்ரைஸ் வந்து எங்கள் ப்ராடக்ட் சர்வீஸில் இல்லை, உங்களோட டைமில் இருக்குது. இந்த டைமில் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஏங்க அழறீங்க? அதுக்குள்ள இல்லை, அவ்வளோ ஆனந்த கண்ணீர் விட்றாங்க. ஓ அப்படியா? அழுதுதே அவங்க தான். இப்போ உங்களுடைய சேல்ஸ் கன்வர்ஷனுக்கு முதல்ல உங்களுடைய மார்க்கெட்டிங் ஃபனலை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களா? உங்களோட மார்க்கெட்டிங் ஃபனல் ஒன்று இருக்குன்னு தெரியுமா? ட்ராக் பண்ணுறீங்களா? அந்த கன்வர்ஷன் பெட்டராக ஆகிறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்களா? எனக்கு 100 லீடு வருது. 100 லீடு வந்தால் அது 100 ஆர்டராக மாறணும். சரி, 100 ஆர்டராக மாறல, 90, 80, இப்போ 3, 5 தானே இருக்குது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 43 வருஷமாக இந்த லைனில் இருக்கேன். நான் பார்த்ததில் மோர் தென் 5% கன்வர்ஷன், லெஸ் தென் 1 or 2% இண்டஸ்ட்ரீஸ் கூட கிடையாது. மற்ற எல்லாரும் கன்வர்ஷன் பார்த்தா 5. அப்படின்னா நான் மக்களுக்கு போய் சொல்கிறேன், மக்கள் என்ன பொருளை வந்து வாங்கணும்னு சொல்லி என்கிட்ட வராங்க, ஆனால் பொருள் வாங்கலை. யாருக்கு நஷ்டம்? என் மார்க்கெட்டிங் பட்ஜெட் நான் பணம் போட்டு என்ன பிரயோஜனம் போகும்? கரெக்டாக? அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது என்ன? சேல்ஸ். அப்படின்னா கன்வர்ஷனுக்கு என்ன பண்ணணும்? என்னுடைய செல்லிங் ஸ்கில்ஸ் பெட்டராக ஆகணும். என்னுடைய பொருளை சரியாக புரிஞ்சு கஸ்டமருக்கு என்ன கேப் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அந்த வரக்கூடிய லீடை கன்வர்ஷனாக மாற்றி உங்களுக்கு தேவையான அத்தனை ஆர்டர் நீங்கள் பண்ணுறது என்னெல்லாம் பண்ணீங்களோ அதோட பெரிய மார்க்கெட் வெளியில். எந்த ப்ராடக்ட் எந்த கம்பெனியாக இருந்தாலும் யாராலையுமே என் பொருளை வாங்குவதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஹைலி ஆண்டர்பிரினர் ட்ரிவன் வேர்ல்டு. இன்னைக்கு எதை வேணால் நீங்கள் பண்ணுங்க. மண்ணை விற்றா வாங்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கானா இல்லையா? சிலிக்கான் வேலி எப்படி பேர் வந்தது தெரியுமா? சிலிக்கான் எங்கேருந்து வருது? மண். அதனால தான் அது பேர் சிலிக்கான்னே வச்சாங்க. வேலி பேர் வச்சனுடைய ஆரிஜின் ஆமாம் இருக்கு. ஆமாம், அது சிலிக்கான் வேறு. அது நீங்கள் நடுவில் அவங்க வேறதே ஒரு இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இங்கே தேர்தலில் தோற்ற ஒரு படத்திலே சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் பாலிட்டிக்ஸ் பேசினா நானும் பேசுவேன். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கும் தெரியும். உடனே நீங்கள் டார்ச் அடித்து பார்க்காதீங்க. எதை யோசிக்கிறீங்க? நான் அதை பேசலை. சரி, இதை வச்சுக்கோங்க. சேல்ஸ் நடக்குதா இல்லையா? சேல்ஸை பெட்டர் பண்ணுறோம். பண்ணுறீங்களா? பண்ண முடியுமா?
கான்ஷியஸாக இன்ன வரைக்கும் பண்ணலை, இன்னிலேருந்து பண்ணாரு. மார்க்கெட்டிங்கில் நான் 10 ரூபா போட்டால் அதன் மூலமாக எனக்கு மினிமம் 50லேருந்து 100 ரூபாய்க்கு ஆர்டர் வந்துருக்கணும். ரிவர்ஸில் பாருங்கள், எனக்கு எவ்வளோ டேர்ன் ஓவர் ஆகுதோ அதை 3லேருந்து 5% மேலே மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு குளோபல் விதி. ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்தந்த இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங்கில் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய டேர்ன் ஓவரை பார்த்து டேர்ன் ஓவருக்கு இவ்வளோ பட்ஜெட்னு வச்சு அந்த பட்ஜெட்லேருந்து சேல்ஸுக்கான லீடு ஜென்ரேட் பண்ணி அதை நான் ஆர்டராக மாற்றி இது எல்லாத்தையும் வரும். ஃபைனலாக எங்கே போய் போட்டுக்கோம்? அவன் ஒன்று கேட்பான், நம்ம அனுப்புறது வேறையாக இருக்கும், அனுப்புகிற டைம் வேறையாக இருக்கும், பேக்கிங் வேறு மாதிரி இருக்கும். இங்கே ஒரு 40 கிலோமீட்டர் போனால் திருப்பூர் இண்டஸ்ட்ரி, பல கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் என்ன பிரச்சனை? ஒன்று பேக்கிங் சரியில்லை, இல்லை நான் நினச்ச மாதிரி வரல, நினச்ச டைமுக்கு வரல, கரெக்டாக எங்கே போய் கடைசியில் மாட்டோம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ். இன்றைக்கி சர்வீஸில் நம்ம கான்ஷியஸாக பெருசாக பல இண்டஸ்ட்ரீஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. நீங்கள் கான்ஷியஸாக அவங்களுக்கு சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்னு வச்சுருப்பீங்க, அவங்களோட வேலை என்ன? ஏதாவது ஒன்று பிரச்சனை போய் முடிக்கிட்டு வருது, அதுக்கு பேர் சர்வீஸ் இல்லை, அதுக்கு பேர் ரிப்பேர். நிறைய பேர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 2 இன்ஜினியர் இருக்காங்க, என்ன பண்ணுறான்? ஏதாவது பிரச்சனை ஃபோன் பண்ணால் 1 டேல வந்துடுவாங்க. அதுக்கு பேர் ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ். சர்வீஸ்ன்றதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. வரும்போது ஒரு சின்னதாக ஒரு ஸ்வீட் கடையில் வரவையில் நிறுத்திட்டு வந்தோம், எதுவுமே எங்களை கேட்கவே இல்லை. வெளியில் வரவே கொடுத்துனே இருக்காங்க, கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. எங்களே வெக்கப்பட்டு ஒரு 1000 ரூபாய் வேணும். நான் எதுவும் சொல்லலைன்னு சொன்னேன். நீங்களே அப்படின்னா அந்தளவு உங்கள் மைண்டில் அது இறங்கியிருக்கு. கரெக்டாக ஒரு நேசமணின்னு ஒரு கவுண்டரில் ஒரு அசிஸ்டன்ட் பார்த்து விடவே இல்லை. அவங்கள ஆக்சுவலாக என்னை வந்து வாங்க வைக்கணுன்ற ஆசை இருக்குது இல்லையான்னு தெரியல, ஆனால் கொடுத்துட்டே இருக்கு. சின்ன லேட் ஆகிடுச்சா? ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, கிடைக்கும், கவலைப்படுது, கொடுக்குறோம். சரி, உங்கள் பிரச்சனை என்ன ஆயிடுது இப்போ? அதனால் ஏங்க அவருடைய அனுபவத்தை அவர் சொல்கிறாரு, ஆனந்தாஸ்ன்னு சொல்கிறாரு. அதில் வேணான்னா எடிட் பண்ண சொல்லிடுவோம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது எதுக்காகனா நாளைக்கு நான் என்ன பேசுனேன் எனக்கு தெரியும். நல்ல நாளைக்கு வந்து அவர் எப்படி சொல்லிட்டு போயிட்டார், இவர் இப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னா. ஓ, நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லா கேமரையும் அந்த பக்கம் திருப்பு, கண்ணால் ரெக்கார்ட் பண்ணிட்டு, நானும் இதோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். விடுங்க, இது எதுக்குன்னா ஒரு நம்ம என்ன உலகத்துக்கு தெரியாத ஏதாவது புதுசாக பேசிட்டோம். இன்னும் உலகத்துக்கு தெரியாத எந்த விஷயத்தையும் நம்ம பேசலை. பேசினது எல்லாமே பொது தளங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பேசணும். உங்களுடைய சர்வீஸுக்கு இன்றைக்கி ஸ்டாண்டர்ட்ஸ் ஏதாவது இருக்கா? உங்கள் கம்பெனிக்கு சர்வீஸ் தரம் அப்படின்றதுக்கான முதல்ல சர்வீஸ் நான் எப்படி கொடுக்க போகிறேன்? இந்த சர்வீஸுன்றது வெறும் ரிட்டன்ஷனுக்கா, இல்லை கஸ்டமர் கம்ப்ளைண்ட்டை சால்வ் பண்ணுறதுக்கு மட்டுமா, இல்லை ரிப்பீட் ஆர்டர்ஸ் வர்றதுக்கா? ரிப்பீட் ஆர்டரை தாண்டி ஒன்று இருக்குது, என்னது? ரெஃபரன்ஸ். இன்றைக்கி உலகத்தில் ஃபாஸ்டஸ்ட்டு ஃப்ரீ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத். எனக்கு ஒரு ஐட்டம் பிடிச்சா 4 பேர்கிட்ட போய் சொல்லு. இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்தேன் சொன்னேன், நான் பேர் சொல்ல நம்ம ஃப்ரெண்டு சொல்லி விட்டார், அவர் ராஜா இல்லையா, உடனே அவர் பரோபகாரமாக சொல்லி விட்டார். எதனால்? எனக்கு அவங்களுடைய சர்வீஸ் பிடிச்சது. அவங்க என்னுடைய வாங்குதலை பற்றி கவலைப்படாமல் என்னுடைய டேஸ்ட்டுக்காக அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. உள்ளே போகிறது டேஸ்ட்டுக்காக தான் போகிறேன், இல்லை சும்மா என்ன என்னோடய சுகரை இறக்கிறதுக்கு ஆனந்தாஸ் போகிறேன் இல்லைங்க, கொஞ்சம் சுகர் இறக்கணுங்க, போய் ஆனந்தாஸ் 4 ஸ்வீட் சாப்பிட்டு வரலாம். அது மாதிரி ஸ்வீட் விற்றானா நிறைய சேல்ஸ் ஆகும். இல்லை, ஸ்வீட் சாப்பிட்ணும், அப்படியே சுகர் இறங்கணும். அது மாதிரி எதாவது இருக்கா? இருந்தாலும் ஏன் வாங்குகிறோம்? நாக்கு கேட்குது, போகிறோம் இல்லையா, போய் அது தெரிஞ்சு சர்வீஸ் பண்ணுறாங்க. உங்களுடைய பொருளுக்கான சர்வீஸுக்கு நீங்கள் ஏதாவது வழிமுறைகள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. இது 3 நீங்கள் திருப்பி நான் முதல்ல சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா 3 P சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்? ப்ராஃபிட் நல்லா வரணும்னா என்ன வரணும்? பீப்புள் ஒழுங்காக பார்க்கணும், இன்டர்னல் எக்ஸ்டர்னல். அப்படி இல்லைனா என்ன சொன்னேன்? பிளானெட்டுன்றது மொத்த பிளானெட் இல்லை, அட்லீஸ்ட் நான் இருக்கிற 1 கிலோமீட்டர், ஒரு 2 கிலோமீட்டர் என்னால் நான் வெளிவிடக்கூடிய கழிவுப் பொருட்களோ மற்ற விஷயங்களோ நான் இருக்கக்கூடிய இடத்த பாதிச்சதுன்னா இது ரிப்பிள் எஃபெக்டில் எங்கே வேணால் போய் இம்பேக்ட் ஆகும். அப்போ தான் நான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ன்ற விஷயத்தை பற்றி பேசினேன். இது 3த்துலேயே நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா இந்த MSSன்ற விஷயத்தை பற்றி பேசணும். மார்க்கெட்டிங்கில் நீங்கள் கான்ஷியஸாக பிராண்டிங் பண்ணுறீங்களா? உங்களுக்கும் உங்களுடைய விஎஸ்பிக்கும் யூஎஸ்பிக்கும் உங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்பெண்டுக்கும் ஏதாவது கணக்கு கதை இருக்கா? இதன் மூலமாக உங்களுக்கு ஜெனரேட் ஆகிற லீட்ஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி 1:1 கன்வர்ஷன் இன்றைக்கி உலகத்தில் ஒரு ட்ரீம். அது இன்னி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த இண்டஸ்ட்ரியும் அதை
கிராக் பண்ணதில்லை. 1-2 சேல்ஸ்மேன் கிராக் பண்ணுவாங்க. ஒரு டோட்டல் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா 100 லீடு தான் 100 கன்வர்ஷன் ஆனதா இன்னி வரைக்கும் சரித்திரம் இல்லை. அதனால சரித்திரம் நீங்கள் படைக்க முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. என்னுடைய கன்வர்ஷன் இன்னும் 1 மாதத்தில் இப்போ இருக்கிறத விட டபுள் ஆகணும், டபுள் ஆகணும், டபுள் ஆகணும். இதை நோக்கி நான் என்னுடைய சர்வீஸை பெட்டராக பண்ணணும். இப்போ சர்வீஸ் பெட்டராகி மார்க்கெட்டிங் பெட்டரானால் சேல்ஸ் பிகம்ஸ் ஈஸியர் டு டூ. இது 3 செட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? அங்கே தான் நாங்கள் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியை கொண்டு வரோம். இப்போ நீங்கள் பதில் சொல்லுங்க. முடிஞ்சிடுச்சு நினச்சேனே, கிளம்பலாம். மனிதனுக்கு இது எல்லாத்தையும் சரியாக செய்வதற்கு இயற்கை ஃப்ரீயாக கொடுத்த 2 உரங்கள் என்ன? அதெல்லாம் சொல்லவே இல்லையே. மெடிடேஷன் அப்படின்னு நீ அதானே சொல்லுவேன், எனக்கு தெரியல. நாங்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு இயற்கை கொடுத்து, இயற்கை தியானத்தை உங்களுக்கு கொடுக்கலையே, நீங்களாக தானே தேடி போகிறீங்க. இயற்கை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்தது. மூளையா? அது நிறைய பேர் இல்லாமல் தானே கல்யாணம் பண்ணி முழிக்கிறோம். ஏங்க நீங்கள் நானும் கல்யாணம் ஆனவன் தான். இந்த ரெக்கார்டிங் என் ஒய்ஃபும் அப்புறம் பார்ப்பாங்க. ஒரு ஜாலியாக சொல்கிறதான். ஒரு அடிமைக்கு சிரிக்கிறது கூட ஒரு வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்கு இல்லையா? எவ்வளோ பேர் எவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. 2 இயற்கை கொடுத்த வரப்பிரசாதங்கள் உங்களுக்கு இருக்கு. பேச்சா? நாங்கள் தான் பேசுகிறதே இல்லையா? ஏதோ இங்கே பேச விட்டீங்க, பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணும் சக்தி, எண்ணும் இல்லை எண்ணும் சக்தி, இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கப்பட்டது. இதில் எந்த விதமான வித்தியாசமும் யாருக்கும் இல்லை. 2வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளின் சக்தி. ஒரு மனுஷனுக்கு பார்த்தோன்னா இது 2ம் அவைலபிள் இன் அபண்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது 2ம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா? நாடாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், மாநிலமாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், இது 2ம் வச்சு தான் நம்மளை எல்லாரும் பகடக்காயாக மாற்றுறாங்க. கரெக்டாக வாழ்க்கையாக இருந்தாலும், அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், நாடாக இருந்தாலும், கம்பெனிஸாக இருந்தாலும், இது 2ம் அவங்க சரியாக டீல் பண்ணுறோம். நம்ம மாட்டிட முடியும். தவறான பொருளை வாங்குகிறோம், யாரை ஏமாற்றி தலையில் கட்டிட்டு போயிடலாம். கரெக்டாக இது மாதிரி நம்மளுக்கு நடக்கலைன்னு சொல்ல முடியுமா? எவ்வளோ முறை வாழ்க்கையில் எவ்வளோ பொருட்களை வாங்குகிறோம், திரும்பி பார்த்தோன்னா ஐயோ ஏமாற்றிட்டானே. எங்கே நம்ம கோட்டை விடுறோம்? சரியாக சிந்திப்பதில்லை, சரியாக உணர்வுகளை கையாள்வதில்லை. இது 2ம் நீங்கள் இன்னைக்கு கையாளுவதற்கு ஏதாவது டெக்னிக் வச்சிருக்கீங்களா? அவங்க யோசிக்கிறாங்க, எப்படி அதான் சொல்ல போறிய சொல்லிட்டு. இது இன்னும் வசதி. அண்ணனுக்கு தெரியாத சட்டத்திட்டங்கள் ஒன்றும் இல்லை, நீங்களே சொல்லிவிட்டீங்கன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னுடைய எண்ணம் நான் சொல்கிறபடி இன்னைக்கு கேட்குதா? இல்லை அது சொல்கிறபடி நான் கேட்குறேன். மனம் ஒரு குரங்கன் கவிஞர் கண்ணதாசன் எழுதி போயிட்டார் இல்லையா? அதை ஆட விட்டால் தப்பி, ஓட விட்டால் அது பாட்டு ஓடினே இருக்கும். ஆனால் முதல்ல ஓட விட்டது யார்? நம்ம தானே. அப்படின்னா அதை திரும்பி குரங்குக்கு கயத்தில் கயிறு கட்டி லங்கையை தாண்டிடா ராமான்னு சொல்ல வேண்டியது யார்? அதுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணுறோம்? ஒன்றும் பண்ணல. இதுக்கு பருத்தி மூட்டை கோடவுன்லேயே இருந்துருக்கு. எதுக்கு அன்னசரியாக வெளியில் விட்டு சுத்த விட்டு? நமக்கு எல்லாருக்குமே இதுக்கு ஆக்சுவலாக வழிமுறை ஏற்கனவே தெரியும். நீங்கள்லாம் ஸ்கூல் கண்டிப்பாக படித்து தான் இந்த காலகட்டத்தில் இவ்வளோ தூரம் வந்திருப்பீங்க. ஒரு அசம்ஷனில் பேசுகிறேன், தப்பாக இருந்தால் திருப்பி. அட்லீஸ்ட் ஒரு +2 மேலே படிச்சிருக்கோம் இல்லையா? ஸ்கூல் படிக்கும் அந்த ஃபிசிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா? அந்த சப்ஜெக்டில் நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்ஸ் வாத்தியார் மிஸ் யாரோ ஒருத்தர் கையில் பஞ்சை கொடுத்து சூரியனில் காட்ட சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம் காமிச்சாலும் என்ன ஆகும்? மிஞ்சி போனால் சூடாகும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கையில் என்ன பண்ணுவாங்க? ஒரு பூத கண்ணாடியோ பாட்டி கண்ணாடியோ கொடுப்பாங்க. அதை வச்சு ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் அந்த சூரிய ஒளியை ஃபோக்கஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? பற்றிதா? ஏன் அவ்வளோ நேரம் பத்தல? ஏன் இப்போ பற்றிச்சு? ஃபோக்கஸ். கரெக்டாக இதே மாதிரி எண்ணெய் அந்த மேலேருந்து வரக்கூடிய இந்த சூரிய ஒளி மாதிரி எப்படி அவ்வளோ கதிர்கள் இருக்கோ அந்த மாதிரி எனக்கு பல எண்ணங்கள் இருக்குது. பிஹேவியரல் சயின்ஸில் சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு உங்களுக்கு 50,000 60,000 எண்ணங்கள் ஆவரேஜாக வருதுன்றாங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் வச்சு. இந்த ஒவ்வொரு எண்ணங்களும் ஒரு தீப்பொறி மாதிரி. ஆனால் அந்த தீப்பொறி இன்றைக்கி எப்படி போயினுதுன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஏன் வேஸ்ட்டாக போகுது? டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். நம்மளால் ஒரே ஒரு எண்ணத்தை தொடர்ச்சியாக அந்த குறிக்கோளின் மேல் பிடிக்க முடியல.
1-2% இருக்காங்க, கரெக்டாக பிடிச்சிருவாங்க. அவங்க தான் வாழ்க்கையில் பெரிய வெற்றியாளர்களாகவும் பெரிய சிந்தனையாளர்களாகவும் பெரிய படைப்பாளிகளாகவும் பெரிய அரசியல்வாதிகளாகவும் தலைவர்களாகவும் மாறுறாங்க. கொக்குக்கு ஒன்னே மதி அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அது மைண்ட் எங்கே இருக்கும்? அந்த மீனை பிடிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மீனை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறீர்கள். பல மரம் கண்டான் ஒரு மரம் வெட்டான்னு சொல்லி தச்சனை பற்றி சொல்லுவாங்க. இதில் வெட்டலாமா, அதில் வெட்டலாமா, அதில் வெட்டலாமா, அது எதுலையுமே வெட்ட மாட்டோம். நம்ம பல பேர் என்ன பண்ணுறோம், எக்கச்சக்கமான ஆசைகளை தேடிக்கொண்டு போயிட்டுருக்கோம். இப்போது ஒரு பேப்பர் எடுத்து என்னோட லைஃப்பில் இந்த ஒரு குறிக்கோளை அடையாமல் எனது உயிர் பிரியாதுன்னு எழுத முடிஞ்சால் அது என்னவாக இருக்கும்? இல்லை யோசிச்சுப்பா, பதிலாக சொல்ல வேணும். அது மாதிரி ஒன்று இருக்கா? இல்லை வேறுனா பணம் சம்பாதிக்கிறது தான் குறிக்கோளா, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது தான் குறிக்கோளா, இல்லை கமிட்மெண்ட்ஸ் தான் குறிக்கோளா? கரெக்டாக மேப்பிங் வந்துச்சா? இல்லை இதை தாண்டி ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்கா? அந்த குறிக்கோள் இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னுடைய மனமானது அந்த குறிக்கோளில் மட்டும் இருக்க வேண்டும். எங்களுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, எந்த ஒரு குறிக்கோளை நீ அடைவதன் மூலமாக உலகில் இருக்கக்கூடிய அனைத்து குறிக்கோள்களையும் அடைய முடியும், அதை உனக்கு குறிக்கோளாக வைத்து. நான் எவரெஸ்ட் 29,000 அடி ஏறுறேன்னா பேஸ் கேம்ப் அதில் தான் இருக்குது, 1000 அடி அதில் தான் இருக்குது, 2000 அடி அதில் தான் இருக்குது, 3000 அடி அதில் தான் இருக்குது. இருப்பதற்குள் உயரிய கொள்கை குறிக்கோள் அது இருக்கா இல்லையா நீங்கள் தான் முடிப்போம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய எண்ணமானது அந்த சூரிய ஒளின்றது உங்களுடைய எண்ணங்கள், இந்த பஞ்சுன்றது உங்களுடைய குறிக்கோள். அது பற்றி எரியணும்னா நடுவில் உங்களுக்கு தேவை அந்த ஃபோக்கஸ். இதை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். என்ன பண்ணுவோம், உங்களுடைய எண்ணங்களை இவ்வளோ நாளாக நீங்கள் சுத்த விட்டதை இனிமேல் உங்களுடைய கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கான ஒரு சிறிய பயிற்சி. ஒரே ஒரு எண்ணம், அது எந்த எண்ணமாக இருந்தாலும் சரி, படிப்பு சார்ந்த எண்ணமாக இருக்கலாம், பணம் சம்பாதிக்கும் எண்ணமாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளை கண்டுபிடிக்கும் எண்ணமாக இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற எண்ணமாக இருக்கலாம், எது வேணால் நீங்கள் வச்சுக்க முடியும். அது நீங்கள் வைக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய மைண்ட் ஆனது அதில் மட்டும் ஃபோக்கஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு சிறு பூத கண்ணாடி, அதன் மூலமாக அந்த குறிக்கோள் மேலே ஃபோக்கஸ். இதுதான் உங்களுக்கு இந்த பயிற்சியானது உங்களுக்கு கொடுக்க போகுது. உங்களுடைய எண்ணங்களை தொடர்ச்சியாக ஒரே எண்ணமாக மாற்றக்கூடிய ஒரு வழிமுறையை சொல்லிக் கொடுத்து தான் நாங்கள் வந்து இதை செஞ்சால் என்ன ஆகும் நீங்களே முடிவு பண்ணி இதை செய்யும் போது இன்னொன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். தினசரி காத்தாலையும் சாயங்காலம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நான் சந்தோஷமாக இருக்கேன் யாரோ ஒருத்தர் இருக்கீங்களா? இல்லை அதை கொஞ்சம் மாற்றி சொல்லணும். கடல்லே இல்லையான்னு, கடவுளில் கடல்லே இல்லையான்னு, இது ஜாமீன் எல்லா இடத்துலையும் தேடின மாதிரி கடல்லே இல்லை. அந்த மாதிரி 2 பேர் தான் இருக்கான்னு சொன்னாங்க. இன்னும் அவர் பிறகுல, இல்லைன்னா செத்துட்டார். கரெக்டாக இவங்க 2 பேருக்கு தான் பிரச்சனை இல்லை. அது முக்கியமாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆண்களை கேட்டால் நான் என்னென்ன சொல்லிங்களே, அவங்க ஆஃபீஸுக்கு போகிறாங்க, தொழில் பண்ணுறாங்க, கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் இது. ஆமாம், ஒரு நிமிஷம் இப்போ என் பிரச்சனையை பார்த்தீங்களா? பாருங்க, என் பிரச்சனையை பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் பேச வரேன், உங்கள்கிட்டயே நான் உதவ வாங்கிட்டு இருக்கேன் பாருங்க. அவங்கள கொஞ்சம் அவங்க பிரச்சனை அவங்களே டீல் பண்ண விட்டு அவங்களே சால்வ் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்ல வரேன். நீங்கள் உங்கள் பிரச்சனை எது அப்படியா? எனக்கு இது வரைக்கும் வரல, அதனால் எனக்கு தெரியாது. அதுக்கு அவங்க வந்து 8 மார்ச் ஒரு அழகாக ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. 8 மார்ச் என்னங்க? விமன் ஹேஸ் த வேர்ட் மென் இன்பில்ட். கரெக்டா? ஓ, இப்படி கூட இருக்கா? பரவாயில்ல. அந்த காலத்தில் எங்கள் ஸ்கூல்லாம் பட்டிமன்றம் உண்டு. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை. கட்சியில் வாத்தியார் தீர்ப்பு சொன்னால் அவர் எழுந்து போடுவார். ஏன்னா வைஃப் 10 ஃபோன் வந்துருக்கும். தீர்ப்பு நான் சொல்லிட்டேன். அது எப்படி தீர்ப்பு சொல்ல? வீட்டில் என் ஃபோன் வருது இல்லை? அந்த மனோகரா படத்தில் கட்டி வச்சுருப்பாங்க. அது ஸ்கூலில் ஒரு தடவை ட்ராமா போட்டு ஒருத்தன் கட்டினேன். வாடான்னு எங்கடாங்க டைட்டாக கட்டிட்டாங்க. அந்த டைட்டாக கட்டி போட்டால் என்ன பண்ணுறது? தினசரி வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா? இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணுறீங்க? எல்லாம் சிவன் மாதிரி தான், நீலகண்டனா மாறிடுவோம், மூழ்கிட்டு அப்படியே வச்சுன்னு இருப்போம். நாங்கள் பிரச்சனையை வாங்குறவங்களை பற்றி பேசுவோம், கொடுக்குறவங்களை பற்றி பேசுகிறோம். என்ன ஒரு சந்தோஷம். நான் அவரை காமிச்சேங்க, நீங்கள் உடனே பாருங்கள் எப்படி யோசிச்சு சிரிச்சிட்ருக்கீங்க.
இப்போ வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருதுன்றது வந்து கடல் அலை இருக்கிற மாதிரி. எப்போ கடல் அலை உயருது, எப்போ நான் குளிக்கிறது நடக்காது. இது எதுக்கு இப்போ இவ்வளோ லேட்டாக சரிங்களா? இல்லை இல்லை, தீபாவளி வச்ச திரி கார்த்திகை வெடிக்குது. ரொம்ப பெரிய திரி போல இருக்குதுல்ல உங்களுக்கு. எனக்கு தினசரி வரக்கூடிய அன்றாட பிரச்சனைகள் என்னுடைய மனதில் பல பாரங்களை உருவாக்குகிறது. இது கரெக்டா? இது பேர் எமோஷனல் டர்புலன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. எமோஷனல் டர்புலன்ஸ் இல்லாத மனிதர்களோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்டு ஒரு வெட்டினரியன், அவரை கேட்டேன், நிறையா நாய் வருது, என்னடா என்ன பிரச்சனை? எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் வருது. நாய்க்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு? சீரியஸ். குழந்தைய நாயோட கம்பேர் பண்ணுவேன்னா ஏங்க நீ பிரச்சனை? நாய்க்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அதுக்கு மெடிசன் கொடுத்து, அது என்ன சாப்பாடு கொடுக்கணும்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அந்த மருந்து வாங்குற பில்லு பார்த்தா 27,000 ரூபாய் வாங்குமா? இதோட பேசாம போகிற ப்ளூ கிராஸில் இறக்கிட்டு போயிடலான்னா உடனே பின்னாடியே பிடிஏவா அவங்க யாரோ ஒருத்தர் வருவாங்க, இங்கெல்லாம் விடக்கூடாதுன்னு. அது வேற ஒரு பிரச்சனை ஆகிடும். சுப்ரீம் கோர்ட் வேறு போகிறோம், தீர்ப்பு மாற்றி எழுதிட்டாங்கல்ல. அப்படின்னா நமக்கு இன்னைக்கு டெய்லி எமோஷனல் டர்புலன்ஸ் வருதா? இது எப்படி நீங்கள் டீல் பண்ணுறீங்க? அடிச்சுதான் எப்படி டீல் பண்ணுறீங்க? அவர் சொன்னார் இல்லையா, இதனால தான் இன்னைக்கு பல மக்களுக்கு சிறு வயதிலே ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, ஆங்ஸைட்டி, பிபி, சுகரு இத்தியாதி 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 இதெல்லாம் வரத்துக்கு ஃபண்டமெண்டல் காரணம் பார்த்தீங்கன்னா 85% வியாதிக்கு காரணம் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா சைக்கோசொமேட்டிக்னு சொல்கிறாங்க. என் மனசில் எதையோ யோசிக்கிறேன், அது உடலில் ஒரு வியாதியாக வெளிப்படுகிறது. அப்படின்னா பிரச்சனை எங்கேருந்து வந்தது? உள்ளேருந்து வருது. இதை எனக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் போவோம், அங்கங்கே மைல் கல்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த மைல் கோடோட வேலை என்ன, அகலமாக இருக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த புளிய மரங்களை இலப்பாரிட்டு நம்மளுடைய பாரத்தெலாம் அதில் இறக்கி வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐதீகம். நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. அதனால தான் புளிய மரத்தில் ஆணி அடிப்பாங்க. நெகட்டிவ் எனர்ஜி அப்சார்ப் பண்ணும். அதனால தான் நைட்டில் புளிய மரத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக நமக்கு புரியாதுன்றதுக்காக சின்ன வயசில் நம்மளுக்கு என்ன சொல்லி பழகினாங்க? ஏன்னா பேய் நம்புவோம். கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து பார்க்காதீங்க. கல்யாணம் ஆயிடுச்சுல என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அப்படின்னு நான் பேச வரும்போது இதெல்லாம் எடிட்டிங்கில் எடுத்துருங்க. எதையோ யோசிச்சு என்ன வாயில் ஏதோ போட்டுப்பீங்க. இப்போ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் புளிய மரம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஏன் அந்த பக்கம் பார்க்குறீங்க? எங்களுடைய புளிய மரம் எங்கள் வீட்டுக்காரர் தாங்க. நல்லா போய் யாரு இல்லை மாமியார் இல்லை மருமக எல்லாம். Then the question is, how do you handle emotional turbulence? Where do I park it? To whom? நான் யார்ட்டையா போகலான்னா அவன் என்னோட பெருசா எங்கிட்ட போகலாம் பத்தியில் வந்தேன்னு இருக்கான். கரெக்டா? நீ வரமா, நீ அங்கே புலம்பு, நான் இங்கே புலம்புறேன். இதுக்காக தான் இஸ்ரேலில் வெயிலிங் வால்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டீங்களா? அது உங்கள் வேலையை நான் அது போய்ட்டு புலம்பிட்டு திரும்பி வரணும். அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறதா ஒன்று. அந்த மாதிரி ஒரு வசதி நம்ம வாழ்க்கையில் இல்லை. இதுக்காக தான் நான் ஒரு சிறிய ஒரு சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் பயிற்சி, இது பேர் நாங்கள் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா க்ளீனிங் சொல்லி சொல்கிறோம், சுத்திகரிப்பு. என்னுடைய எமோஷ்னல் டர்புலன்ஸை சாயங்காலம் எப்படி நீங்கள் இன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய துணியில் இருக்கக்கூடிய அழுக்குகளை குளிப்பதனாலும் துவைப்பதனாலும் நீக்குகிறீர்களோ, இதே மாதிரி உங்கள் மனசுமைகளை அன்னைக்கு சாயங்காலம் சுத்திகரிப்புன்ற ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ், ஜஸ்ட் டு கெட் ரிட் ஆஃப் யுவர் எமோஷ்னல் இம்பேலன்சஸ் அண்ட் டர்புலன்ஸ், சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். இது நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலி இதுக்கெல்லாம் நாங்கள் மெடிக்கல் இதை வச்சு நாங்கள் ப்ரூவே பண்ணியிருக்கோம். இது ப்ரூவ்லாம் பண்ணோன்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். எங்களோட ஒரு மொத்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா 2 தாங்க. உங்களுடைய எண்ணங்களுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல். நான் சொன்னபடி அது கேட்கணும். வாழ்க்கையில் என்னுடைய பெட்டர் ஆஃப் தான் நான் சொல்கிறது கேட்கல, என் பேச்சா என்னோட மனசா அது என் பேச்சை கேட்கணும். இந்த தடவை பெட்டர் ஆஃப்னு சேஃபாக சொல்லிட்டேன், அதில் எதுவும் வம்பு கிரியேட் பண்ணாதீங்க. இதை கேட்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய மனதை ஒரே இடத்தில் வைக்கக்கூடிய ஒரு யுக்தியை நான் கண்டுபிடிக்க வேண்டும். இங்கே தான் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை சொல்லுங்கள். ஒன்று தியானம். தியானம்ன்றதுக்கு ரொம்ப சிம்பிளானது, ஒரே இடத்தில் எண்ணத்தை வைத்துக்கொள்வது. ஒரே ஒரு எண்ணத்திலோ ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்லேயோ வைக்கக்கூடியது தான் தியானம். அது எதுவாக வேணால் இருக்கும், உங்களுக்கு எது பிடிக்குதோ அது மேலே வைக்கலாம். அதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் நாங்கள் முதல்ல கொஞ்ச நேரத்தில் இப்போ பண்ண போகிறோம். அதுக்கப்புறமாக நாளைக்கோ நாளைக்கோ எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, உங்களோட லோக்கல் பயிற்சியாளர்கள் உங்களோட கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது எங்கே வந்து பண்ணணும் பண்ணுவாங்க. சுத்திகரிப்புன்ற ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்போம்.
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரேயர் என்று இரண்டும் வேலை செய்யாத போது என்னோட ஒரு ஹையர் ஃபோர்ஸுக்கு என்னை கனெக்ட் பண்ணி என்னுடைய புலம்பல்களை மேலே விடுறதுக்கான ஒரு வழிமுறை. இது மூன்றும் சேர்ந்த ஒரு சிம்பிள் ஒரு 3 ஆக்சஸ் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சி. நான் முதலே சொன்ன மாதிரி 100 வருடங்களுக்கு மேலே இருக்கும். 180 நாடுகளுக்கு மேலே சொல்லிவிடுறது கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர்லேயே எங்களுக்கு கிட்டத்தட்ட 20-30 மையங்கள் இருக்குது. ஆயிரக்கணக்கான பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் எங்கெங்கெல்லாம் பார்க்குற எல்லா இடத்துலையும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பாரத பிரதமரில் ஆரம்பித்து பல பேர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை உங்களுக்கு ஒரு சிம்பிளான எங்களுடைய கான்செப்ட். இது அனைத்தும் பயிற்சி இலவசம், முயற்சி உங்கள் கையில் இருக்கு. எல்லாத்தையும் என்ன ரெக்வஸ்ட், 90 நாட்கள் இதை செஞ்சு பாருங்க. 90 நாளா பாருங்க, 90 நாளா. இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, யோகா ப்ராக்டிஸ் போகிறீங்க, நீச்சல் போகிறீங்க, ஒரே நாளில் கற்றுக்க முடியுமா? எவ்வளோ நாள் ஆகும்? அட்லீஸ்ட் ஜிம்மு 6 பேக்கு நடக்காது. முடியுமா 6 பேக்லாம்? 3-4 பேக்கு. ஒரே பேக்கு நம்மளுக்கு சேஃப், ஃபேமிலி பேக்கு சேஃப், அதில் பிரச்சனையே இல்லை. கரெக்டாக? அப்படின்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்கிறது 90 நாட்கள். சயின்டிஃபிக்காக பண்ணி பாருங்கள். டெய்லி ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. அது எலக்ட்ரானிக் நோட் புக்கோ பேப்பரோ. இன்றைக்கி நான் காத்தால் எழுந்தவுடன் ஒரு 15-20 நிமிஷம் தியானம் பண்ணேன். இதை ஈஸியாக பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டோன்னா, இதை ஒரு ஆப்பாக டெவலப் பண்ணி போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்மில் ஹார்ட்ஃபுல்னஸ்ன்னு தேடினீங்கன்னா இருக்கும். அதில் நீங்களே செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ரெஜிஸ்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட மொழியில் அதுக்கான சில விஷயங்கள் வேணும்னாலும் அதில் நீங்கள் கற்றுக்க முடியும். டெய்லி இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சாயங்காலம் நீங்களே எழுதி பாருங்கள், இன்றைக்கி ஏதாவது மாறுதல் வந்துதா இல்லையா. 90 நாட்கள் அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு பிஹேவியரல் பேட்டர்ன் சேஞ்ச் இருக்கா. எனக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை என்னால் அவாய்ட் பண்ண முடியாது, ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பெட்டராக டீல் பண்ணக்கூடிய வழிமுறைகளை எனக்கு கிடச்சிருக்கா. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் செஞ்சு முடித்து 90 நாட்கள் கழித்து, இல்லை நடுவுலேயே கூட உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் சகோதரர் கார்த்திக் இருக்கார், சென்டர் கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா யோகேஸ்வரன் இருக்கார், நிறைய வாலண்டியர் நிறைய பேர். அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா எப்படி நீங்களாம் ஒரு கட்சி நடப்பதற்கு உங்களுடைய ஃப்ரீ டைமில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை விட்டுட்டு அப்பப்போ நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள் உலகத்துக்கு நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போது பயிற்சி செஞ்சு பார்ப்போம். ஒரு 15 நிமிஷம் ப்ராக்டிஸ். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல விஷயங்கள் நல்லா நடு பிரார்த்தனையுடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். 1 மணி நேரம் ரொம்ப ஜாஸ்தி இல்லை.